ஹலோ aspirants, வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நம்மளுடைய எஸ்எஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கேலண்டரில் மென்ஷன் பண்ண மாதிரி சிஜிஎலோடைய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு அவர் அப்கமிங் பிளான்ஸ் என்னென்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டா என்ன அப்படின்னா 9th ஜூன்ல இருந்து 4th ஜூலை வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த குறிப்பிட்ட டைம்ல ஸோ ஏதாவது நீங்க அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா ஸோ 9th இருந்து 11th ஜூலை வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்னு பார்க்கும்போது எனக்கு எப்போ இருக்க போகுது, 13th ஆகஸ்ட்ல இருந்து எனக்கு 30 ஆகஸ்ட் வரைக்கும் டியர் 1 எக்ஸாம் இருக்க போது, டியர் 2 எனக்கு டிசம்பர்ல இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னிலிருந்து எனக்கு அப்ராக்ஸா மோர் ஆர் லெஸ் 60 டேஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம அடுத்து இந்த 60 டேஸ்க்கான ஒரு பிளானர் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்கமிங்ல நமக்கு நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். ஸோ 555 சீரீஸ் வச்சிருக்கேன். ஸோ சால்வ் 5 சீரீஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் உடைய பிளான் இருக்கு. அட்வான்ஸ் மேக்ஸ் உடைய கிளாஸ் இருக்கு. ஸோ இது இல்லாமல் ஒரு ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ண போறோம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மென்டார் சப்போர்ட் அண்ட் டெய்லி பேசிஸும் லைவோடய நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொண்டு போக போறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் இருக்கு. அண்ட் நான் டெக்னிக்கல் வீடியோ லைக் சேலரி எப்படி இருக்கும், போஸ்டிங், ப்ரொமோஷன்ஸ், ஸோ கட் ஆஃப் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, வாட் இஸ் மீன் பை நார்மலைசேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கொடுக்க போறோம். ஓகே ஓகே. ஸோ அப்போ எனக்கு எஸ்எஸ்சி அப்படின்றது தெரியும் என்ன அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெக்கமெண்ட் பாடி. ஸோ இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய வேகன்சி அப்படின்றத ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்போ எனக்கு என்ன மாதிரியான போஸ்ட் அப்படின்னா குரூப் பி அண்ட் குரூப் சி உடைய போஸ்ட் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன மாதிரி போஸ்ட்னு வரும்போது எனக்கு பே லெவல் 7ல இருந்து பே லெவல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ எனக்கு பே லெவல் 7ல அக்கௌண்டன்ட், செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்க போகுது, சப் இன்ஸ்பெக்டர் இருக்கும். கிளியரா? ஸோ அப்போ இந்த ஏஎஸ்ஓ, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்ல என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் இங்க கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? செக்ரட்டரி சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம்ஸ். ஸோ இதுல உங்களுக்கு பிரிவென்டிவ் ஆஃபீஸர், சென்ட்ரல் எக்ஸசைஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். ஸோ இது எல்லாமே நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் ஜாபா இருக்கும். ஸோ இதோட சேலரின்னு பார்க்கும்போது எனக்கு 44,900ல இருந்து 1,42,400 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ பேசிக் பேவே. ஸோ அப்போ இது எல்லாமே உங்களுக்கு அலவன்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரியான அலவன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்க அலவன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பேங்கிங்ல அலவன்ஸ் நிறைய இருக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே குரூப் பி உடைய அண்ட் குரூப் சி உடைய போஸ்ட். ஸோ இங்க எல்லாமே ஏஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே. ஸோ இப்போ அடுத்து இங்கே பார்க்கும்போது பே லெவல் 6. ஸோ இங்கே சேலரின்னு பார்க்கும்போது 35,400லேருந்து 1,24,000 வரைக்கும் இருக்கு. கிளியர்? ஓகே. அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னா இதில் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. ஸோ பே லெவல் 5ல எனக்கு 29,200ல இருந்து 92,300 வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டை ஃபில் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. எல்லாம் குரூப் சி உடைய போஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பே லெவல் 4 லீஸ்டா. ஸோ 25,500ல இருந்து எனக்கு 81,100 வரைக்கும் உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ஸோ சேலரி இருக்க போகுது. ஸோ இதில் உங்களுக்கு இந்த டேக்ஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்ட்டை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ போஸ்டல் அசிஸ்டன்ட்லாம் வந்து சிஹெச்எஸ்எல், அதாவது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. 12th எலிஜிபிள் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ல தான் போஸ்ட் எப்பவுமே ஃபில் பண்ணுவாங்க. பட் இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை சிஜிஎல்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா வேகன்சி அண்ட் ரிசர்வேஷன். ஸோ வேகன்சின்னு பார்க்கும்போது எனக்கு 14,582 வேகன்ட் கொடுத்துருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் 14.5K. ஸோ லாஸ்ட் இயர் எனக்கு 17.7 சம்திங் இருந்தது ஓகேங்களா வேகன்ட். ஸோ இட் மே பி இன்க்ரீஸ். எப்படி சொல்றது, அதிகமானு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் டென்டேட்டிவான வேக்கெண்ட் தான் இது. ஸோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் அப்படின்றது இருக்கும். சரி, ஏன்னா ஆல்மோஸ்ட் டியர் 2 எனக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ப்ராசஸ் வர வரைக்கும் கூட எனக்கு வேக்கெண்ட் அப்படின்றத இன்க்ரீஸ் அப்படின்றது கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து ஆடியோலாம் வந்து கிளியரா இருக்குல்ல? ரைட். ஓகே.
ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து மத்த கேட்டகரியோடைய வேகன்ஸிலாம் குடுத்துருக்காங்க. தட் இஸ் என்ன மாரிலாம் இருக்கும்ன்ற ப்ராசஸ். ஓகே. ஸோ நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் நீங்க வந்து இந்தியாவா இருக்கணும். அப்படி இல்ல நேபாள் ஆர் பூட்டானா இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏஜ் லிமிட்ன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஆகஸ்ட் 1, 2025 வரைக்கும் என்னுடைய ஏஜ் லிமிட்ன்றது இங்க குடுத்துருக்கான் பாருங்களேன். போஸ்ட் அதாவது 18 இருந்து 27 இயர்ஸ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2nd ஆகஸ்ட் 1998 இருந்து 1 ஆகஸ்ட் 2007 வரைக்கும் நீங்க எலிஜிபிள். இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இதே 22, 30 இயர்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்க 95ல இருந்து 2005 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள். இஃப் இட் இஸ் 80 to 30 இயர்ஸ் தென் நீங்க வந்து 1995ல இருந்து 2007 வரைக்கும் எலிஜிபிள். ஒருவேளை 80 to 32 இயர்ஸா இருக்கீங்க இந்த மாதிரி போஸ்ட் அப்படின்னா, ஸோ 93ல இருந்து 2007 வரைக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம். ஸோ நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. கிளியரா? ஓகே. ஸோ இப்ப அடுத்து எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, சப்போஸ் எனக்கு இதுல இல்ல சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள வரல அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்ப எனக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ் அப்படின்றது ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. கிளியர்? ஓகே. ஸோ அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? அதர் பிடபிள்யூபிடில எனக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனோடைய ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சில அடிஷனல் ரிலாக்சேஷனும் அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் குரூப் சி போஸ்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்மட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே தெளிவா படிங்க. ஓபிசி சர்டிஃபிகேட். ஸோ அந்த குரூஷியல் டேட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ அந்த டேட்குள்ளே ஓபிசி மட்டும் இல்லை எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே. ஸோ வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த குரூஷியல் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணி வாங்கி இருந்திருக்கணும். ஆர் எல்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயர் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும் பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஓ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு எனக்கு வந்து டிகிரி ப்ளஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் இன் 12th இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நான் டிகிரி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு நான் எலிஜிபிள். இதே எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட். ஓகேங்களா? candidate should have the studied the subjects of level part 1 part 2 part 3 6 செமஸ்டர்லயுமே நீங்க படிச்சிருந்திருக்கணும். புரியுதுங்களா? ஓகே. இதே எனக்கு மத்த போஸ்ட்டுக்கு வந்து எனக்கு டிகிரி லெவல் தான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ நீங்க பேசிக்கா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல் படிச்சிருந்தாலே இட்ஸ் எனஃப். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா so once again ஓகே. ஸோ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க. நீங்க வந்து ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளையிங் திஸ் எக்ஸாம். பட் நீங்க வந்து இந்த ஆகஸ்ட் 9க்குள்ள உங்களுடைய ஃபைனல் இயர் அதாவது கிராஜுவேட் ஆகியிருக்கணும். அப்படின்றத அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த பாயிண்ட் அப்படின்றத நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். கிளியர்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஹவ் டு அப்ளை. ஸோ இங்க உங்களுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பின்னாடி அனெக்ஷன்ல டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து
அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது 100 rupees. ஸோ உமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி, ஸோ பிடபிள்யூடி, எக்ஸ்எம்எஸ் உங்களுக்கு எல்லாமே ஃபீஸ் வந்து எக்ஸம்டட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்க வந்து 5 ஜூலை 7 வரைக்கும் உங்களுடைய ஃபீஸ் அப்படின்றத பே பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன் விண்டோன்னு நான் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9th ஜூலைலேருந்து 11th ஜூலை வரைக்கும் நான் ஏதாவது என்னுடைய எக்ஸாம் ரிட்டர்னில் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் அகெயின் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அதுலேயுமே எனக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 200 rupees நான் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? இஃப் இட் இஸ் அ செகண்ட் டைம் யூ ஹேவ் டு பே 500 கரெக்டிங் யுவர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால தெளிவாக இருந்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போதே என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் ஒன்ஸ் அப்ளை பண்ணுற வீடியோ ஏதாவது பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? ஓகே. ஒன் செகண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ஸ். ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க, மோஸ்ட்லி சதர்ன் ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் தெளிவாக. ஸோ எல்லா சென்டர்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு நியர்பை நீங்கள் 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். ஸோ எனக்கு 2 ஸ்கீம் இருக்க போது, Tier 1 Tier 2. ஸோ எனக்கு எக்ஸாம் அப்படின்றது அப்ஜெக்டிவ் கேஸில் தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் Tier 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் இருக்க போகுது. ஸோ இதோடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு 25 மேக்ஸிமம் மார்க் 50. ஸோ அப்போ ஈச் கொஸ்டின் கண்டைன்ஸ் 2 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா 0.5 இருக்கும் நெகட்டிவ். ஓகேங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு Tier 2ன்னு வரும்போது எனக்கு 2 பேப்பர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எனக்கு செஷன் 1ல எனக்கு ஆப்டி அண்ட் ரீசனிங் இருக்க போகுது. ஸோ 30 கொஸ்டின். ஸோ டோட்டலா 60 கொஸ்டின், 3 மார்க்ஸ். ஸோ அப்போ 180 மார்க்ஸ் 1 hour நீங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் செக்ஷன் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 45 கொஸ்டின், 25 கொஸ்டின். ஸோ 10 மார்க்ஸ், அது 1 hour இருக்கும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்றது நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா எலிஜிபிளா தான் இருக்கும். ஸோ இந்த 20 கொஸ்டின் அப்படிங்கிறது ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு ஃபைனலா ஒரு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சில போஸ்ட் வந்து டைப்பிங் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதனால வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஸோ எனக்கு அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கான். ஸோ பேப்பர் 1 இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த போஸ்ட். ஸோ பேப்பர் 2 மட்டும் உங்களுக்கு JSOக்காக மென்ஷன் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு சிலபஸ் அப்படின்றது கொடுத்துருக்கான் தெளிவா. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கான், ஜெனரல் ரீசனிங்க்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்கான், எல்லா டைப்புமே, தட் இஸ் எல்லா டாபிக்குமே மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ ரீசனிங்ல எனக்கு வெர்பல், நான் வெர்பல், லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல எனக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர், இது எல்லாமே ஸ்டாட்டிக், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போகுது. ஸோ ஆப்டின்னு வரும்போது எனக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் அண்ட் அரித்மெட்டிக். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஃபைனலா.
ஸோ இதே எனக்கு டயர் 2ன்னு பார்க்கும்போது எனக்கு சேம் சிலபஸ் தான். எனக்கு இந்த ஒரே ஒரு டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி மட்டும் மெயின்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. மீதி எல்லாமே மோர் ஆர் லெஸ் சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டருடைய சிலபஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், ஸோ சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இன்டர்நெட், இமெயில், ஸோ நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி பத்தின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெளிவா குடுத்திருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஸோ எல்லாருமே இப்போ ரீசென்ட்டா ஆதார் எனேபிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா அது பண்ணியிருந்திருக்கும். ஸோ நெறைய கேஸஸ்ல மிஸ்மேட்ச் அண்ட் மால் பிராக்டிஸ்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக ஒரு வெரிஃபிகேஷன் தான் ஆதார் எனேபிலேஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபைனலா உங்களுக்கு வந்து டிவி இருக்க போகுது. ஒன்ஸ் உங்களுடைய எக்ஸாம் அப்படின்றது ஃபினிஷ் ஆயிடுச்சு. டியர் 1 அண்ட் டியர் 2 யூ ஆர் எலிஜிபிள். ஸோ நீங்க உங்களுடைய கட் ஆஃப கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்க உங்களுக்கு டிவி போவீங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் போட்டுடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சில போஸ்ட் அதாவது இந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இந்த கஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட், சிபிஐ, நார்கோட்டிக்ஸ் இந்த மாதிரியான போஸ்ட்லாம் எனக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், பிசிக்கல் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிசிக்கல் இருக்கும், ரன்னிங் இருக்கும், சைக்கிளிங் இருக்கும், இந்த மாதிரியான போஸ்ட்லாம் இருக்கும் கஸ்டம்ஸ்ல. ஓகேங்களா? இந்த மாதிரியான பிசிக்கல்லாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்ஸ் பேசலாம். தனியா ஒரு நான் டெக்னிக்கல் ஷார்ட் வீடியோ அப்படின்றத லான்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ வில் டிஸ்கஸ் என்ன ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோட் ஆஃப் செலக்ஷன். ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன்ல எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒன் செகண்ட். ஓகே. ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன்ல எனக்கு என்ன அப்படின்னா, இதுல குடுத்திருக்கிறது உங்களுக்கு டியர் 1 அண்ட் டியர் 1ல உங்களுக்கு செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அதுக்கப்புறம் டியர் 2 இது எல்லாமே குவாலிஃபையிங் நேச்சர். இவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்கணும். இது உங்களுக்கு மினிமம் குவாலிஃபையிங். ஸோ இது ஜஸ்ட் இவ்வளோ மார்க்காச்சும் நீங்க எடுத்திருக்கணும் அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆகுறதுக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ உங்களுக்கு டியர் 2 வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தெளிவா இங்க மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. மெரிட் லிஸ்ட் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெசல்யூஷன் ஆஃப் டைப் கேஸ். ஸோ ஒருவேளை நீங்களும் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் சேம் மார்க் இருக்கு அப்படின்னா, அந்த கேஸ்ல எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இயர், ஸோ உங்களுடைய ஆல்பபெட்டிக் ஆர்டர், நேம், ஸோ இதெல்லாம் வச்சு ஸோ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரலான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பிளான் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ஸோ என்ன பண்ண போறோம் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோல அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்படின்றது கொடுக்க போறோம். ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வீடியோ, ஸோ என்ன இங்க இருக்க போகுது அப்படின்றது தான் என்ன பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெளிவா நான் எக்ஸாம் பத்தி நான் பேசியிருப்பேன். ஸோ இங்க நோட்டிஃபிகேஷன்லயே பேசிட்டேன். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் இருக்க போகுது. ஸோ கட் ஆஃப். ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், வேகன்சி இப்போ குடுத்திருக்க வேகன்சி வச்சு ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் பேச போறேன் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோல. ஸோ செக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆப்டில நான் அட்வான்ஸ் மேத்ஸ், அரித்மெட்டிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்ன மாதிரியான டிப்ஸ், ஸோ என்ன டாபிக் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஸோ எதை நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன், ஸோ அதை நான் எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரியும், ஸோ ரீசனிங் அண்ட் தென் இங்கிலீஷ்ல என்ன எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு வேற லெவல் ஒரு டிப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்கோர் பூஸ்டர், இம்பார்ட்டன்ட் டாபிக் இது எல்லாமே பக்காவா குடுத்துருக்கு. ஸோ 90 டேஸ் ஸ்டடி பிளானர். பட் இத நம்ம வந்து 60 டேஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய ரொட்டீன் எப்படி இருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்கேன். அண்ட் தென் புக். ஸோ என்ன மாரி புக் அப்படின்றது படிக்கலாம். ஸோ பிவைக்யூக்கு என்ன மாரி புக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எதுல நான் டெஸ்ட் போடலாம். ஸோ ஃப்ரீயா எனக்கு என்ன மாரி சோர்ஸ் இருக்கும். இது எல்லாமே சொல்லப் போறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு லாஸ்ட் மினிட் டிப்பாகவும் ஸோ இதெல்லாமே படிங்க. ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்மீடியேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ்டு லேர்னரா இருந்தாலும் சரி. ஸோ தெளிவா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றத சொல்லப் போறோம். ஸோ இது இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம்
எக்ஸ்ட்ராவா ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்கமிங்ல கொண்டு வர போறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவா ஒன் பை ஒன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ. இவ்வளோ நேரம் எல்லாருமே பொறுமையா பார்த்துட்டு இருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றத குடுங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.